ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாமா? ஸோ இப்போது ஹீரோயினோட அண்ணா நீக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க அம்மா வந்துட்டு போனதையும் ஹீரோயினை திட்டினதெல்லாம் அவன் கேட்டுட்டதாக சொல்லிட்டு இப்போ தான் அவங்கள பற்றி விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அவன் வந்து இவளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இவள் வேணும்னே மறைச்சிட்டா, அவனை வந்து இப்போ ஹர்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி அவள் அழுதுட்ருக்கும் போது தான் கரெக்டாக அங்கே புனித் வரானா. அவனை பார்த்த உடனே இவள் ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. இன்னொரு சைடு ஹீரோயினோட அண்ணா அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு ரிங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான்ல. ஸோ இப்போ அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டே இவன் ரொம்ப வருத்தமாக இருந்துகிட்ருக்கான். ஸோ தான் வந்து உண்மையாக நேசித்த பொண்ணு தங்கிட்ட உண்மையாக இல்லையே, எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணலையே அப்படிங்கிறது தான் இவனுடைய தாட்டாக இருந்துகிட்ருக்கு. இதுலேருந்து அவன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறானா. இதை வந்து ஹீரோக்கு நியூஸ் வந்துடுது. அதாவது புனித் வந்து இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையை பற்றி சொல்லிடுறான். இதனால் ஹீரோ வந்து இங்கே ஹீரோயினோட அண்ணாவை ஏமாற்றி கோல்ஃப் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே வந்து பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி நீயை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான். ஸோ இப்போ அதை பார்த்த உடனே நீயும் இவங்க கூட சேர்ந்து ட்ராமா பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்ட, என்னை வந்து ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அண்ணா வந்து கொஞ்சம் கோவமாக கேட்குறான். அதுக்கு ஹீரோவுமே நீ உண்மை தெரிஞ்சுக்காமல் நிறைய விஷயங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன உண்மையை மறைச்சேன், இவளும் என் தங்கச்சியும் சேர்ந்து தான் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சி என்னையை வந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அண்ணா சொல்கிறான். அதுக்கு ஹீரோவுமே அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவங்களோட இவங்க 2 பேரும் மல்லு கட்டிகிட்டு இருக்காங்களே, அதை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா? புனித்துக்கும் நீக்கும் தான் எல்லா கஷ்டமுமே இருந்துட்டுருக்கு. இப்போ கூட இவளை அவங்க அம்மா என் கூட இருக்கிறதா நினச்சி தான் அனுப்பிட்டு இருக்காங்க. இவளுமே ஒன்றை பார்க்கறதுக்காக அவங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்லைன்னு அதை சான்ஸாக எடுத்துக்கிட்டு ரிஸ்க் பண்ணிட்டு உனக்காக வந்துட்டுருக்கா. ஆனால் அது எதையுமே புரிஞ்சுக்காம, அவளோட காதலோட ஆழத்தெல்லாம் புரிஞ்சுக்காம நீ தேவையில்லாமல் அவகிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோனோட அண்ணாக்குமே லைட்டாக வந்து யோசிக்கிறான். சரி, இவன் நம்மளுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாளே அப்படின்னா அவளோட காதல் வந்து பொய்யானதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ அங்கே இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டு அழுதுட்ருக்கா. என்னை மன்னிச்சிடு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னா சொல்லிட்டு அவள் அழுகிறத பார்த்து இவனால் தாங்கிக்க முடியலையா. அவன் வந்து அப்படி கோவமாக இருக்க மாதிரியே இருக்கான். ஆனால் அவன் பாக்கெட்லேருந்து கர்ச்சிஃப் எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கோ, அப்படி அழுதுட்ருக்காத, பார்த்தா யாராவது எதாவது நினச்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ ஏதாவது பேசணுன்னா அந்த பக்கமாக வா, நம்ம போய் தனியாக பேசலாம்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இவன் அப்படியே ஷாக்கில் நின்றுட்டே இருக்கா. ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறாளா. ஹீரோ தான் அவளுக்கு தைரியம் சொல்கிறான். இங்கே பாரு, நீ அவன் கூட பேச சான்ஸ் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த, இப்போ நான் அவனை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவனுக்கு புரியவும் வச்சுட்டேன், உன் மேலே தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு உன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லு, அவன் ஒன்று புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கொஞ்சம் என்கரேஜ் பண்ண உடனே நீ கிளம்பி போயிட்டு இப்போ ஹீரோயினோட அண்ணா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சதுக்கு சாரி தான், உன்கிட்ட நிறைய பொய் சொல்லிட்டேன், ஆனால் எங்கள் அம்மா விஷயத்தில் மட்டும்தான் நான் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ வந்து என்கிட்ட விஷயத்தை மறைச்சது தான் எனக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுச்சு. நீ உங்கள் அம்மா இப்படிப்பட்டவங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து இவ்வளோ ஸ்டெப் எடுத்துருக்க மாட்டேன் இல்லையா. உங்கள் அம்மாவை பார்க்கணும், கல்யாண விஷயம் பேசணும்னு நான் எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன், அப்போல்லாம் நீ என்கிட்ட போய் தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். இப்போ அவளுமே அதான் சொல்கிறா. இங்கே பாரு, என் மேலேயும் ஹீரோயின் மேலேயும் வந்து தப்பு சொல்லவே முடியாது, அதுக்கான ரீசன் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீ வந்து ஹர்ட் ஆகிடுவ அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் 2 பேருமே உங்ககிட்ட உண்மையை மறைச்சோம் அப்படின்லாம் சொல்லி அவள் பக்கத்து நியாயத்தை சொல்ல அவன் கடைசியாக அதெல்லாம் புரிஞ்சுக்கிறான். சரி, இனிமேல் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காத அப்படின்ன உடனே அவளுமே அவனுக்கு வாக்கு கொடுத்துட்றா. பிறகு 2 பேரும் ரீயூனைட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் திரும்ப கப்பல் ஆகிட்டாங்கன்னு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்களா. இவங்க சந்தோஷமாகிறத பார்த்து நம்ம ஹீரோ இன்னொரு பக்கத்தில் சந்தோஷமாகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கிறத ஹீரோனோட அண்ணாவுமே அங்கே பார்க்குறான். சரி, வந்து நம்மளை சேர்த்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து புனித் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலாக புனித்துக்கு வந்து இப்போ ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுல. ஸோ அதனால் வந்து படுத்த படுக்கையாக இருந்துகிட்ருக்கான். ஹீரோனோட ரிஜெக்ஷன் அவனால் ஏற்றுக்க முடியல போல். அவனுக்கு ஆல்ரெடி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும்ல, இப்போ அதனால் ரொம்பவே வீக் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையில காட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து நீ அவகிட்ட வந்து ஹீரோ தான் நீ கேட்டது போக என்னையும் அங்கே ஹீரோனோட அண்ணாவையும் பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் இப்போ எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து உனக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், எனக்கு தான் என்னோட காதல் கிடைக்கல, உனக்காவது உன்னோட காதல் கிடைச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். இவன் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறான். பிறகு அவங்கிறது கிளம்பி போயிட்டாளா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ சவுண்டு கேட்குது. அப்போ புனித்தோட அம்மா தான் அங்கே வராங்க. புனித்தோட ரூமுக்கு வெளியில் பார்த்தா ஹீரோயினுடைய ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க யாரை திட்டுறதுங்கிற மாதிரி இவங்க கோவமாக அந்த ஃபோட்டோவை வரைச்சு பார்த்துட்ருக்கும் போது தான் அப்படியே புனித்தோடைய ரூமுக்கு பார்வையை திருப்புறாங்களா. பார்த்தா புனித் வந்து அங்கே கீழே விழுந்து கிடக்கிறான். அவன் பெட்லேருந்து எந்திரிச்சு நடந்து வந்திருப்பான் போல். ஹீரோயினோட ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டே அவன் மயங்கி விழுந்துட்டான் போல். அவன் கையில் இருக்க ஃபோட்டோ தான் அங்கே வந்து விழுந்திருக்கு. அந்த சத்தம் கேட்டு தான் இப்போ இவங்க அம்மா வந்திருக்காங்க. ஸோ அவங்க பதறி போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்க பையனை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக அங்கே நீயும் வந்துடுறா.
அவளுக்குமே உடனே பதட்டம் ஆயிடுது. அவள் அவங்க அண்ணாவோட தானே க்ளோஸாக இருப்பா. அவங்க அம்மா இவங்க 2 பேரையும் வந்து வேறு யார் கூடயும் மிங்கிளாக விடாததுனால. ஸோ அவங்க அண்ணனை இந்த மாதிரி பார்த்த உடனே அவளுக்கு அழுகையை அடக்கவே முடியல. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் தான். ஸோ இப்போ அவன் செக் பண்ணிவிட்டு என்ன வந்து சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவருக்கான மெடிசன்ஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். அவரோட கண்டிஷன் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது மெடிசனால் மட்டும் சரிப்படுத்த முடியாது. அவருக்கு மனசளவில் ரொம்ப வீக்காக இருந்துட்டுருக்காரு. அவருக்கே வந்துட்டு ஒரு ஹோப் இல்லாத மாதிரி இருந்துட்டுருக்கு. அவரோட மனசில் அவருக்கு நம்பிக்கை வரணும், தனக்கு ஒன்றும் இல்லை, தனக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு. அப்படி வராமல் போகையில் நான் என்ன தான் மெடிசன் எவ்வளோ டோசேஜ் கொடுத்தாலுமே அவருக்கு அது வந்து ஒழுங்காக பாடி அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அவருக்கு வந்து மனசளவில் என்ன தைரியத்தை கொடுக்கணும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுமோ அதுக்கான வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய பினித் வந்து கேட்டுட்றான். ஆக்சுவலாக எல்லோரும் பினித் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கிறதா நினச்சி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இவன் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்றான். அடுத்த நாள் காலையில் பினித்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீ அவனுடைய ரூமுக்கு வரையில் அங்கே அவனை காணும். அதுக்கு பதிலாக அவனுடைய பெட்டில் ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து வாசிக்கிறான். அதில் பார்த்தா டாக்டர் சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். என்னோடய பாடி பற்றியும் எனக்கு தெரியும் இல்லையா, நான் வந்து கண்டிப்பாக இனிமேல் சரியாகிற நிலைமைக்கு வரவே மாட்டேங்கிறது என்னோடைய பாடியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ எனக்கான ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு வந்து இனிமேல் அலட்டிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அம்மாவையும் உன்னையும் நான் அதிகமாக கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். என்ன பார்க்க என்னோட கண்டிஷனை நீங்கள் புரிஞ்சுக்க ரொம்பவே வருத்தமாவீங்க. அதெல்லாம் வந்து தாங்கிக்கிற அளவுக்கு என் மனசில் வந்து சக்தி கிடையாது. ஸோ இப்போ நான் உங்கள் எல்லாரையும் விட்டு போயிடுறேன். நீங்களாம் என்னை பற்றி யோசிக்காதீங்க. உங்களோட லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணுங்கள் அப்படின்னா சொல்லிட்டு தங்கச்சி மேலே அவனுக்கு எப்போவுமே பாசம் அன்பெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்துட்டுருக்கிறதாகவும் இப்போதைக்கு ஹீரோயினுடைய ரிஜெக்ஷனை அவனால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவனுக்கு வந்து மனசை ஓரளவுக்கு நிம்மதிப்படுத்துறதுக்கு ஒரு அமைதி தேவை. அதில் சமயத்தில் அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவனை பார்த்து ஏங்கி போகிறதோ இல்லை கஷ்டப்படுறதோ தனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதி வச்சுருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து என்னோட ரிஜெக்ட் பண்ணிட்டா, அவளுக்கு என் மேலே காதலே இல்லைங்கிறது எனக்கு வந்து வெளிப்படுத்திட்டா இல்லையா. ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வரதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு மனசை விட்டு போயிடுச்சு. அவளுக்காகத்தான் இத்தனை நாள் வந்து நான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவளுக்குமே என்னை பிடிக்கலங்கிறப்போ நான் யாருக்காக வாழணுங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் எனக்கு வந்துருச்சு. என்ன இப்படியே விட்டுருங்க, என்னை யாரும் தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதி வச்சுருக்கான். ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து நீ ஹீரோ கிட்ட காட்டிடுறா. ஸோ காட்டிட்டு அவள் வந்து விஷயத்தை ஷேர் பண்ணுறா. இந்த மாதிரி எங்கள் அண்ணா வந்து எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு வீடு இருக்குது வேறு ஒரு ஊரில். அங்கே தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் ஒன்றா வாழ்ந்தாங்க. எங்கள் அப்பா கடைசியாக அங்கே தான் இறந்தும் போனார். அதனால் அந்த வீட்டுக்கு வந்துட்டு அம்மா யாரையுமே அனுப்ப மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அண்ணன் அங்கே தான் போயிருப்பான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. உங்கள் அம்மாவுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்ட உடனே தெரியாது, நான் இன்னும் இந்த லெட்டரை காட்டலை அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ இதுக்கும் காரணம் ஹீரோயின் தான் இல்லையா. அவள் இவ்வளோ செல்ஃபிஷாக இவனை ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா இவனுக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்காதுல்ல அப்படின்னு ஹீரோ வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். நீயும் அப்படியெல்லாம் கிடையாது, ஹீரோயின் மேலே இதில் பழி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது எங்கள் அண்ணனுடைய ஒன் சைட் லவ். ஹீரோயினுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை. சொல்லப்போனால் அவள் இந்த மாதிரி உண்மையாக இருந்தது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் ஹீரோயினை ப்ளேம் பண்ணாதீங்க. நானும் சரி எங்கள் அண்ணனும் சரி அவன் அவனை ரிஜெக்ட் பண்ணதுக்காக நாங்கள் ப்ளேம் பண்ணவே கிடையாது. இது எங்கள் அண்ணனுக்கு ஆல்ரெடி இருந்த ஹார்ட் கண்டிஷன் தான். அவன் இன்னும் தன்னைத்தானே வருத்திக்க போக தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு வந்து மனசு ஆறலை. ஹீரோயின் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ எனக்கு அவங்க அண்ணன் போயிருக்கக்கூடிய அந்த வீட்டோடைய அட்ரஸ் எழுதி கொடு. இன்றைக்கி சாயங்காலம் கண்டிப்பாக ஹீரோயினை உங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசினாங்கன்னா புனித் வந்து கொஞ்சம் நல்லா ஆகிடுவான்னு எனக்கு தோணுது அப்படின்ன உடனே அவளுமே இது சரிப்பட்டு வருமா, ஹீரோயின் வருவாளா அப்படின்னு கேட்டோடனே நீ எனக்கு அட்ரஸை மட்டும் கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுமே சரி நானும் ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் எங்கன்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட மூவி பார்க்கலான்னு சொல்லி ஒரு சினிமாஸ்க்கு வந்திருக்கா போல. ஸோ இப்போ ஹீரோ வந்து அவள் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு அவங்க மூவி முடிச்சுட்டு வரையில் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் அங்கே போயிட்டு அவங்களோட பேசையில் அவன் சும்மா எதர்ச்சியாக வந்து இவங்களை மீட் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். கோஇன்சிடென்டலாக வந்து மூவி பார்க்க வரையில் இவங்களை சந்திச்ச மாதிரி தான் அவன் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். இவங்களும் அதை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவன் முகத்தையே பார்க்கறதுக்கு விரும்பலை. இன்னொரு பக்கம் திரும்பி கோவமாக நின்றுட்டுருக்கா. அந்த ஃப்ரெண்டு மட்டும் தான் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், அவளை கூட்டிகிட்டு போட்டா பிறகு நானே அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்லாம் சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்டும் அதுக்கு என்ன சரி தாராளமாக கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோயினும் எனக்கு வீட்டுக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்ப ஸ்வீட்டாக அவகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறானா. அதை நம்பிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அவர் தான் பேசணும்னு சொல்கிறாருல, அவரே உன்னை வீட்லேயும் விட்டுருவாரு, பேசாமல் கிளம்பி போகணும்னு சொல்லி அனுப்பிடுறா. ஹீரோயினுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் ஹீரோ வந்து இப்போ அவளை தரன்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகவே ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடுறான். அவள் ஃப்ரெண்டு வந்து கண் பார்வையிலேருந்து மறைஞ்சதுக்கு பிறகு. ஸோ இது எல்லாத்தையுமே சாங்கோடைய ஃப்ரெண்ட் அங்கே வந்திருக்காளா, அவள் பார்த்துடுறா. என்னடா இது இவங்க 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு ஒன்றா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். ஹீரோயின் வரல அப்படின்னு தான் அவன் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்கிறது அவளுக்கு தெரியலை. ஸோ இப்போ ஹீரோ வந்து அவளை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானா, அவள் எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஹீரோ வந்து ரூட் மாதிரி போகிறான் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு, நான் என்னோடய வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை, நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற, முதல்ல வண்டியை நிறுத்தி எங்கள் வீட்டில் கொண்டு போய் என்னை விடு அப்படின்னு சொல்கிறான். அவன் பதில் எதுவுமே சொல்லாமல் அவளை வந்து ரூட்டை மாற்றியே இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போ எப்படின்னா, இவங்க இருக்கக்கூடிய அந்த டவுன் ஏரியாவுக்கு பக்கத்தில் வேறு ஒரு ஊரில் தான் இங்கே புனித் இருக்கான் போல். ஸோ இப்போ அந்த ஊருக்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல். இப்போ ஹீரோ வந்து பதில் எதுவும் சொல்லாமல் அவளை கட்டாயப்படுத்தி அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இவனோட பிளான் என்னன்னா நைட்டுக்குள்ளே வந்துடலான்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ இவங்க வந்து அங்கே போயிட்டுருக்கும் போது ஹீரோயின் வழி ஃபுல்லாக கத்திட்டே இருக்கா, எங்கள் அங்கிள் ஆண்டிலாம் என்னை தேடுவாங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு. இவன் கண்டுக்கவே இல்லை. இப்போ நீ சொன்ன மாதிரியே இங்கே அவளுடைய வீட்டுக்கு வந்துடுறா. கரெக்டாக வந்து அங்கே பிணித்திருக்கிறது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அவனுக்கு ஃபீவர் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ அவளுக்கு பாடி வைப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனாலுமே ஃபீவர் வந்து கொஞ்சம் கூட குறையலை. வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு அவனும் இல்லை, ஹீரோயின் வரான்னு சொன்ன இல்லையா, அவள் அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டா இங்கே வந்து தேடிட்டு இருப்பான். அதனால் அவளை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கனாலும் வருவேன். அவளை பார்க்காம பேசாமல் நான் இங்கேருந்து கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இவனும் வந்து கொஞ்சம் கட்டாயப்படுத்துகிறான். அவன் விடுறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஹீரோயினை பார்க்காம வரமாட்டேன்னு ஹீரோயின் பேரை மட்டுமே மந்திரம் மாதிரி பெணாத்திட்டு உட்காந்துட்ருக்கான். பார்க்கவே கஷ்டமாக தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அடுத்தது ஹீரோயினுடைய வீட்டில் நைட் ஆகிடுச்சு, இன்னும் அவன் வீட்டுக்கு வரலேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமாக இருந்துட்டுருக்காங்க. அவள் இந்த மாதிரியெல்லாம் லேட் பண்ணுற ஆளே கிடையாது. எங்கேயாவது போனால் கூட நம்மக்கிட்ட சொல்லிட்டு தானே போவா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அக்காவுக்கிட்டையும் கேட்குறாங்க, அவள் எங்கேயாவது சொல்லிட்டு போனாலாம் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாலான்னு. அவளும் இல்லை, ஃப்ரெண்டு கூட மூவி போகிறேன்னு சொன்னால, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசலன்னொன்னே சரி அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுன்னு அவளோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. உடனே அவள் ஹீரோயினோட பெஸ்ட்டுக்கு கால் பண்ணி கேட்குறா, ஹீரோயின் உன் கூட தான் இருக்காளான்னு சொல்லிட்டு. இல்லையே, நாங்கள் மூவி பார்த்துட்டு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோமே அப்படின்ன உடனே, கிளம்பிட்டீங்களா, அவள் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு அவங்க அக்கா சொல்லும் போது, ஓ ஆமாம்மா நான் தான் வந்து மறந்துட்டேன், ஆக்சுவலாக வந்து ஹீரோ அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போனான், அவன் தான் அவளை ட்ராப் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நானுமே சரின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன், அவன் இன்னும் வரலையா, அப்படின்னா ஹீரோ கூட தான் இருப்பா, நீங்கள் வேணா அவன் கூட பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுது, என்ன ஹீரோ கூட போனாலா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து உடனே இவங்க ஹீரோவுடைய வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே ஹீரோவுடைய நானி ஒரு ஆண்டி இருப்பாங்கல்ல, அவங்க தான் கால் எடுத்து பேசுகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அக்கா கேட்கும் போது அவங்களும் இல்லையே, வெளியில் போனவன் தான், இன்னும் எந்த தகவலும் இல்லை, வீட்டுக்கு வரல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோனோட அக்கா அவங்கக்கிட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு வெளியில் போனான் போல், இன்னும் 2 பேருமே வீட்டுக்கு வரல, அதனால தான் உங்கள் வீட்டில் இருக்காங்களோன்னு சந்தேகப்பட்டு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஷாக் ஆகிட்டு உடனே ஹீரோவுடைய அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போ நைட்டே ஆயிடுச்சு இல்லையா, அதனால் ஹீரோ வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரையில ஹீரோயின் வந்து பயங்கரமாக வந்து திட்டிகிட்டே வந்துட்டுருக்கா, எங்கள் வீட்டில் தேடுவாங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் அவனை பத்திரமா கூட்டு போய் விட்டுறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ வாய மூடிட்டு மட்டும் வான்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வரான். அப்போ வழியில் பார்த்தா வண்டி வேற வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, அவன் வந்து கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம், ஆனால் நான் இறங்கி வண்டியை தள்ளுறேன், நீ வந்து வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்கிறான். அவள் அதெல்லாம் முடியாது, நீ வந்து நான் கேட்டப்பவே என்னை எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது, ஸோ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே பாரு, நம்ம வந்து 2 ஊருக்கு நடுவில் வந்து நின்றுட்டுருக்கோம், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, ஸோ கண்டிப்பாக நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், நாம் வந்து சேஃபான ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளுமே வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அவனும் உட்காந்து அவளுக்கு பொறுமையாக சொல்லிகிட்ருக்கான், எது கிளச்சு எது ஆக்சலரேட்டர்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் கவனிக்கிற மாதிரியே இல்லையா, ஹீரோ வந்து கொஞ்சம் கடுப்பாகிடுறான். இங்கே பாரு, நாம் வந்து சேஃபாக இருக்கணும், இந்த இடத்துல வந்து நிறைய திருட்டு கும்பல்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனாலவாது கொஞ்சமாவது ஒத்துழைப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. பிறகு ஹீரோ வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு, நான் சொல்கிற நேரம் வந்து கரெக்டாக அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போயிட்டு வண்டியை தள்ள ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு அவன் வண்டியை தள்ளி அந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்க்கையில ரொம்பவே குஷியாகிடுது. கரெக்டாக அந்த சமயம்னு பார்த்து மழையும் கொட்ட ஆரம்பிச்சிடுது. ஹீரோ வந்து அப்பயுமே விடாமல் கொஞ்ச நேரத்தில் வண்டியை சரி பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி தள்ளிக்கிட்டே இருந்துட்டுருக்கான். ஹீரோயின் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. எவ்வளோ கொடுமைப்படுத்தின என்ன நீனு, இப்போ மழையில் நினைஞ்சு சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு அந்த வண்டியை நகர்றதுக்கு எதுவுமே வந்து பண்ணாமல் இருந்துட்டுருக்கா. ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் வண்டி நகரவே இல்லையேன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட கொஷின் பண்ணுறான், நான் சொன்ன மாதிரி நீ பண்ணுறியா இல்லையா, இல்லை என்ன வந்து சும்மா டீஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கியா, இதான் சமயம்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே ஹீரோயினும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது ஏன் நகர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு வந்து திரும்ப ஹீரோவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, வண்டி நகர்ற மாதிரி இல்லை. அவனோட ஃப்ரெண்ட் இருக்கால, எப்போ பாரு ஹீரோவை
வேவ் பார்த்துட்டே வந்து மாட்டி விட்டுட்ருப்பாளே, இப்பயும் அதே வேலையை தான் பார்த்துட்ருக்கா. இங்கே சாங் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் இன்றைக்கி சாயங்காலம் மூவி தேட்டருக்கு வெளியில் பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஒன்றா வந்து வண்டியில் கிளம்பி போனாங்க, கையெல்லாம் கோர்த்துக்கிட்டு போனாங்க. ஸோ ஏதோ தப்பாக படுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, நீ ஏதோ வளரிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சாங்கும் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுமே இல்லை இல்லை நான் என் கண்ணால் பார்த்தேன், அதுவும் கிட்டவே பார்த்தேன், நீ நம்பலைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட கால் பண்ணி கேளு, 2-3 பேர் பார்த்து தான் வேறு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்க சில பேருக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க போன ரூட் வந்துட்டு பக்கத்து ஊருக்கு போகக்கூடிய வழி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் ஆனாலும் நம்பவே மாட்டேன்னு உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு உடனே நீ வேணா சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஹீரோட வீட்டுக்கோ இல்லை ஹீரோனோட வீட்டுக்கோ ஃபோன் பண்ணி பாரு, அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இந்த பக்கம் ஹீரோ வந்து மலையில் பயங்கரமாக நினைச்சிட்டு வண்டியை தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ மழை அதிகமான உடனே அவனுக்கு இந்த இடம் சேஃப் இல்லை அப்படின்னு தோணுது. ஹீரோன் கிட்ட வந்துட்டு நாம் எங்கேயாவது ஷெல்டர் தேடி போய்க்கலாம் வா, அந்த பக்கம் ஏதாவது வீடு இருக்கிற மாதிரி இருக்குது, நாம் உள்ளே போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு இருந்துக்கலாம், இந்த இடத்துல இருக்கிறது இப்போ சேஃப் கிடையாதுன்னு சொல்கிறான். ஹீரோயின் வரவே மாட்டேன்னு வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோவுமே இந்த பக்கம் கொள்ளக்காரன் வந்தால் மட்டும் பரவாயில்ல, ஆனால் வந்துட்டு அதையும் விட கேவலமானவனுங்க எவனாவது வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, நீ வரலனா போ நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கிளம்புன உடனே இவளுக்கு பயம் ஆகிடுது. ஐயோ என்னை விட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருடா நானும் வரேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஹீரோ பார்த்தா அதுக்குள்ளே அந்த சைடு வண்டியில் வந்து ஒரு ஷீட் மாதிரி வச்சுருக்கான் போல். ஸோ இப்போ அதை எடுத்து இவங்க 2 பேருக்கும் இப்போதைக்கு டெம்பரரி கவர் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அவன் பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கான் அவளை கூட்டிகிட்டு வரையில். ஸோ அப்போ வந்து அவங்க வந்துகிட்டே இருந்துட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு திடீர்னு மழையில் வந்து கால் ஸ்லிப் ஆகி அவளோட கால் வந்து ஸ்ப்ரெயின் ஆகிடுது. ஸோ ஹீரோ வந்து நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறான். அப்போ அவன் கைப்பிடிச்சிட்டாது வா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றா. திரும்ப அவன் காலை செக் பண்ணுறதுக்காக போகிறேன்னா இங்கே பாரு நீ இந்த வேலையெல்லாம் பண்ணாத, தயவு செஞ்சு எந்திரி, என் காலெல்லாம் டச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஜஸ்ட்டு தாங்கி மட்டும் பிடிச்சிக்கோ, நான் வந்துடுவேன், மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறான். உடனே ஹீரோவுமே சரி இது வேறு வழி இல்லை, விஷயத்துக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவள் கைத்தாங்களாக வந்து கூட்டிகிட்டு வீடை தேடி கிளம்புறாங்க. இங்கே ஹீரோயினுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப பதட்டமாக இருந்துட்டுருக்காங்களா. அப்போ தான் மாற்றி அவங்க கால் பண்ணிவிட்டு பேசிட்டுலாம் இருக்கும் போது சாங் கிட்டேருந்து அவங்களுக்கு கால் வருது. ஸோ இப்போ சாங் கால் பண்ணிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வெளில போயிட்டாங்களாமே, நிறைய பேர் பார்த்து தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவளை பற்றி தான் நானும் எங்கள் அம்மாவும் பலமுறை வார்ன் பண்ணியிருக்கோம்ல, இப்போ பாரு ஒரு பையன் கூட நைட்டு வீட்டுக்கு வராமல் கண்ட இடத்துல போய் சுற்றிட்டு இருக்கா, இதுலேருந்தே அவளோட கேரக்டர்லாம் உங்களுக்கு தெரியலையா, நாளை பின்ன பாரு திடீர்னு வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து நிற்பா, அப்போ நீங்கள் எல்லோரும் குறுக்கி போவீங்க, அப்போ தான் என்னுடைய வார்த்தைக்கும் எங்கள் அம்மாவுடைய வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்துருக்கலாமேன்னு நீங்களாம் ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுடைய கேரக்டரை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கா. கிட்ட பேசினது மூலமாக தான் ஹீரோயினோட அக்காவுக்கு ஹீரோவும் அந்த பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தெரியுது. ஸோ காலை கட் பண்ண உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட அவள் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறா. ஹீரோயினும் வீடு தேடி வந்துட்டு இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா ஒரு வீடை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வீட்டில் ஒரு பாட்டி தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் பக்கத்து ஊர்லேருந்து வரதா சொல்லிட்டு அவங்க வந்து மலைக்காகன்னு சொல்லி இந்த இடத்துல கொஞ்சம் வந்து இருந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கார் ரிப்பேர் ஆகிற வரைக்கும் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு உடனே அவங்களுமே சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயின் அங்கே காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காள வழியில். ஹீரோ அங்கே வந்த உடனே உன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டோடனே பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னடா சொன்னேன் அப்படின்ன உடனே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொன்னேன், பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அப்படியே பதட்டப்பட்டுட்டு பின்னாடி நகர்ந்து போயிட்டு இருக்கா. இங்கே பாரு எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஒருத்தரை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, என் பக்கத்தில் வராத, மரியாதையை விலகி போயிடு, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீ இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் அலோவ் பண்ணேன், பட் ஆனால் இந்த மாதிரி நடந்துக்கலாம் விட மாட்டேன், என் பக்கத்தில் வராத அப்படின்னு கத்திட்டே இருக்கலாம். ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே கிட்ட வந்துட்டு இருக்கான். உடனே அவன் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பட்டர் நைஃப் இருக்க போல அதை தூக்கி வச்சுட்டு இங்கே பாரு என் பக்கத்தில் வந்து குத்திடுவேன் சொருகிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் எது இதை வச்சு என்னை குத்த போறியா அப்படின்லாம் சொல்லிட்டு உன்னோட கற்பனைக்கெல்லாம் வந்து ஈடு கொடுக்குற மாதிரிலாம் நான் நடந்துக்கல, எனக்கு அவ்வளோ வந்து உன் மேலே விருப்பமும் கிடையாது, ஆக்சுவலாக நான் வந்து அந்த ஆன்ட்டிக்கிட்டேருந்து ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன், அதை உங்ககிட்ட கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலான்னு தான் வந்தேன், இல்லைனா மழையில் நினைஞ்சு போனதுக்கும் அதுக்குமா குளிர் ஜுரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ட்ரெஸ் இருக்குது, நீ இப்போ இங்கே மாற்றிக்கிறியா இல்லை வெளில போய் மாற்ற போறியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவள் கேட்டுகிட்டே நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோயினும் நீ வெளில போன மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனைங்கிறா. ஹீரோவுமே அந்த ட்ரெஸ் அவகிட்ட கொடுத்துட்டு அவன் வெளியில் கிளம்பி போயிட்டான். அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கையில் அங்கே ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாளா, பார்த்தா வந்துட்டு ஹீரோ நின்று அவனுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாத்தையும் அவள் பார்த்துட்டு இருக்கா ஒளிஞ்சு இருந்துட்டு. அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னரோட தான் நின்றுட்டு இருப்பான், அதனால் அவள் பார்த்து நல்லா சைட் அடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அவன் பார்த்தா டக்குன்னு வந்து இன்னரையும் கழட்டிடுறானா, உடனே அவள் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுறான், இவ தான் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவனுக்குள்ள ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளை டீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினும் வந்துட்டு
கால் வலிக்குதுன்னு சொல்லி அங்கே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த பாட்டிக்கிட்ட பேசி அவளுக்கு தைலமெல்லாம் வாங்கிட்டு வரான். ஸோ அவள் வந்து கூட நான் போட்டுக்கிறேன்னும் போது உனக்கு எப்படி போட்டுக்க முடியும், கூட நானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் காலை இழுத்து வச்சு அவன் வந்து எங்கே பெயின் இருக்குது என்ன ஏதுன்னெலாம் சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ஒரு மருந்தெல்லாம் அப்படியே போட்டு விட்டு அவளுக்கு காலை அழுத்திலாம் விட்டுட்ருக்கானா. அவனுக்கு திடீர்னு மனசுக்குள்ளே ஏதோ பட்டாம்பூச்சிலாம் பறக்குது போல். அவள் வந்து அப்படியே அவனை பார்த்துட்ருக்கா ஒரு கண்ணில், அவன் பார்க்குறானா இல்லையான்னு சொல்லி. அவன் இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறானே, இதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கா. அவன் திரும்பும் போதெல்லாம் வந்து அவள் தலையை திருப்பிக்கிறான். ஸோ ஹீரோக்கு வந்து அவள் சைட் அடிக்கிற விஷயம் வந்து தெரியாமலே போயிடுது. இந்த பக்கம் ஹீரோவுடைய அப்பாவுமே இப்போ பதட்டமாக இருக்காரு. தன்னோட பையன் ஒரு பொண்ணை வெளியில் கூப்பிட்டு போயிட்டான் இந்த சமயத்தில் அப்படிங்கிறது அவருக்கு மனசு உறுத்தலாக இருக்கா. ஹீரோனோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. ஸோ என் பையன் மேலே தான் தப்பு, அவன் கண்டிப்பாக வந்துட்டு வந்தோடனே நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேரும் சேஃபாக இருந்தாலே போதும்னு சொல்லி ஹீரோயினோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோட அப்பாவுக்கு மனசு அறவே இல்லை. ஒரு பொண்ணை வந்து இப்படி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துட்டுருக்கு. இது அந்த காலத்து ஸ்டோரி இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து ஹீரோனோட ஃபேமிலி மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கு தான் அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோடைய அப்பாவும் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்குறேன், இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு கால் வச்சிடுறாரு. இங்கே ஹீரோயின் வந்து நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தனா போயிட்டு அவளுக்காகன்னு சொல்லி சமைச்சிட்டுலாம் இருந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவன் நோட்டீஸ் பண்ணிடுறா ஹீரோ வந்து தனக்காக குக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பக்கத்தில் வந்து சமைச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது அவள் கரெக்டாக திரும்ப படுத்துட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அங்கே ஃபுட்டை கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு எந்திரிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அவகிட்ட இருந்து ரெஸ்பாண்டே இல்லையா, வந்து தூங்குற மாதிரியே இருந்துட்டுருக்கா. ஹீரோ உடனே இங்கே பாரு நீ நடிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, எழுந்திரிச்சு சாப்பிடு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அவ்வளோதான் அப்படியே வந்து அடிச்சு போட்ட மாதிரி கிடக்கிறா, எழுந்திருக்கிறதுல அசையலை ஒன்றும் பண்ணலை. ஹீரோ வந்துட்டு இவன் வேணும்னே பண்ணுறா, உன்னை எப்படி எழுந்திரிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப க்ளோஸராக போயிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்துடுறான். உடனே ஹீரோயின் திடுக்குன்னு கண் விழிக்கிறாளா, நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்ல நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை நானே ஒத்துக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் டீஸ்லாம் பண்ணிவிட்டு பிறகு வந்து எழுந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளுமே அப்படியே உட்காந்துட்ருக்காளா. பிறகு ஹீரோவுமே வந்துட்டு நான் போயிட்டு வண்டிக்கு வந்து கேஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன், நீ கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இல்லைனா ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கேருந்து கிளம்பிடுறான். இவளுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. இவன் வந்து ஹீரோவை எப்போ பாரு திட்டி சண்டை போட்டு தானே பார்த்துருப்பான், இந்த அளவுக்கு இவன் கேர் பண்ணுறான், இவ்வளோ வந்து தன்னை வந்து பார்த்துக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு மாதிரி ஆகிடுறா ஆள். பட் ஆனாலுமே அவன் மேலே வந்து ஒரு வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் பார்த்தா இங்கே நீ வந்து பிணித்துக்கு ஃபீவர் குறையவே இல்லைன்னு சொல்லி அவனுக்கு மாற்றி மாற்றி வந்து பாடி வைப் பண்ணிகிட்டே இருக்கா டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. பட் அவன்கிட்ட வந்து ஃபீவரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து அவள் பார்க்கையில் அவன் அன்கான்ஷியஸாகவே ஆகிடுறான். இவளுக்கு ஒரே பயம் ஆகிடுது, என்னடா இது தட்ட எழுந்திரிக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு. உடனே அங்கே இருக்கக்கூடிய டிரைவரை வந்துட்டு கூப்பிடுறான். ஸோ அந்த டிரைவரை கூப்பிட்டுட்டு இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா, அண்ணாக்கு ரொம்ப உடம்பு முடியலை, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். டிரைவர் கூட புனித்தை வந்து அவள் அனுப்பி வச்சிடறான் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணி தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இவ வீட்டில் தான் இருக்க போகிறா. அதுக்கு காரணம் என்னென்னா ஹீரோவும் ஹீரோயினும் எப்போ வேணாலும் வருவாங்க. ஸோ இவகிட்ட வரேன்னு ஹீரோ ப்ராமிஸ் பண்ணிட்டு போனனால அவங்க வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவள் வந்து இந்த இடத்துல இருக்கிறா. இவனை விட்டுட்டு வெறும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து பினித்தா அட்மிட் பண்ணிடுறாரா. அங்கே நர்ஸ் ஓடி வந்துட்டு அவனை செக் பண்ணிவிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் யார், இவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய டிரைவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஃபோன் போட்டு வர வைங்க, இங்கே ரொம்ப அர்ஜென்ட், அவங்க வந்து கண்டிப்பாக இப்போ இந்த இடத்துல அவசியம் இருந்தாகணும், பேஷண்ட் வந்து ரொம்ப முடியாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஹீரோ வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து போர் அடிக்குதுன்னு அந்த வீட்டுடைய சொந்தக்காரங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவங்க கிட்ட பேசையில் தான் அவங்க சொல்கிறாங்க, உன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கான், உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுமே அவன் என் ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹஸ்பண்ட் இல்லையா, அப்புறம் ஏன் உன்னை பார்த்துக்கிட்டான், ஒருவேளை உன்னோட பிரதரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ நீங்கள் 2 பேரும் யார், எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் எந்த தைரியத்தில் நீங்கள்லாம் என் வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் ஒரு நிமிஷம் நீங்கள் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. அந்த சமயம் ஹீரோ அங்கே வந்துடுறான். வண்டிக்கும் வந்து கேஸ் கிடச்சிச்சு போல். ஸோ இப்போ வந்து அதை போட்டுட்டு அவன் ட்ரைவ் பண்ணி பினிட்டோடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே நீ வரதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப குழப்பமாயிடுது, இது யாரோட வீடு, நீ எதுக்கு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஷின் பண்ணவும் ஹீரோ வந்து சொல்லிடுறான், இந்த மாதிரி பிணித்துக்கு உடம்பு சரியில்லை, அவனை நீ பார்த்து பேசணுங்கிறதுக்காகத்தான் உன்னையே நான் ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், ராத்திரிக்குள்ளே போயிடலாம் தான் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே இத்தனை பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான்.
ஹீரோயின் அதுக்கப்புறம் நீ கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்குன்னு சொல்லியும் சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கா. ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்ருக்காளா. எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு இது எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீயுமே நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் என்னோட அண்ணாவை பார்க்குறதுக்காகத்தான் உன்னை இங்கே வர வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இங்கே பாரு நீ என்ன வேணாலும் காரணத்தில் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு இப்போ வீட்டுக்கு போகிறது தான் ரொம்ப முக்கியம். நீ யோசிச்சு பார்த்தியா இல்லையா, என்னோட நிலமையில யோசிச்சியா? எனக்கு வந்து வீட்டில் அங்கே எல்லோரும் தேடிட்டு இருப்பாங்க, நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வந்திருக்கேன். இங்கே ஹீரோ வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ எங்கள் வீட்டில் எல்லோரும் தவிச்சு போயிடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்னை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த விஷயம், அதாவது நைட்டு ஃபுல்லாக நான் வீட்டுக்கு வரலங்கிற விஷயம் வெளியில் தெரிஞ்சதுன்னா எல்லோரும் என்னை பற்றி எப்படி பேசுவாங்க? நான் வந்து அப்பா அம்மா இல்லாதவ, என்னோட அங்கிள் ஆண்டி தான் என்னை பாவம் பார்த்து வளர்த்துட்ருக்காங்க. நான் ஏதாவது வந்துட்டு கெட்ட பேர் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுறது? நான் இது வரைக்கும் அவங்களுக்கு கெட்ட பேர் எதுவும் என்னால் வந்துடக்கூடாதுன்னு தானே பார்த்து பார்த்து இருந்திருக்கேன். என் கூட பழகின உனக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் நைட்டெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு லேட்டாக கூட போக மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸை கூட மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை என்னை மன்னிச்சிடு, இது வந்து எங்கள் அண்ணனுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நீங்கள் எல்லாரும் செல்ஃபிஷ்ஷு, உங்கள் எல்லாரையும் பற்றி யோசிக்கிறீங்கல்ல, அப்பா அம்மா இல்லாததுனால எனக்கு உணர்வே கிடையாது நீங்கள்லாம் நினச்சிட்டீங்க, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கல்ல. எல்லாரும் உங்களுக்கு வேணுங்கிறத என்கிட்ட இருந்து எடுத்துப்பீங்க, என்கிட்ட பெர்மிஷன் கேட்க மாட்டீங்க, நான் என்ன நினைக்கிறேன்னு யாரும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, எனக்கு உங்களோட விஷயத்தை திணிப்பீங்க, உங்களோட சந்தோஷத்துக்கு நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வைப்பீங்க, என்கிட்ட வந்து இதை பண்ணு இதை பண்ணாத, இவங்களை பாரு இவங்களை பார்க்காதுன்னு இஷ்டத்துக்கு ஆர்டரெல்லாம் போடுவீங்க. ஸோ உங்கள் எல்லார் பேச்சையும் நான் கேட்டுக்கிட்டு என்னோட உணர்ச்சிகளை இல்லாமல் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கணும்ல, ஏன்னா எல்லாரும் அப்படியே வந்து மாற்றணும், அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ஏன் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? எனக்குன்னு மனசு இருக்குல்ல, எனக்குன்னு யாராவது திட்டினா வலிக்கும்ல, அது ஏன் யாருமே ஒரு தடவை கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க? என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அங்கே வந்திருக்கானா, அவன் வந்து கரெக்டாக இவ பேசுகிறது எல்லாத்தையுமே அவன் காதில் வாங்க ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கோ வந்து இப்போ தான் தான் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து லைட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவளை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுனால இந்த விஷயம் இவ சொல்கிற மாதிரி வெளியில் தெரிஞ்சால் அவளுக்கு கெட்ட பேராகுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கூடவே எப்போவுமே அவன் அவகிட்ட பெர்மிஷனே எந்த ஒரு விஷயத்துக்கும் வாங்கினதில்லைல்ல, அதையும் யோசிச்சு பார்க்குறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு எல்லாரையும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. இப்போ வந்து பினித்தோடைய அம்மா, பினித்தோட தங்கச்சி, ஹீரோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவள் இவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் போது நீ திரும்ப அவகிட்ட சமாதானப்படுத்துறதுக்காக வரும்போது ஹீரோயின் வந்து எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். நீ வேறு வழியே இல்லாமல் காலையில் நீ அண்ணாவை பார்த்த உடனே வீட்டுக்கு போயிடலாம், நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து கதவை தட்டி பேசுறதுக்கு வரான். ஹீரோயின் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறான். காலையில் நீ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு ஹீரோ என்கிட்ட வந்து சொல்லிட்டு, இங்கே பாரு உனக்கு எங்கள் அண்ணனை பார்க்க தோணுச்சுன்னா மட்டும் பாரு, நான் அவனை கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து எனக்கு கண்டிப்பாக உங்கள் அண்ணனை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு காரணம் ஃபுல்லாகவுமே அவங்க அம்மா கத்துவாங்கன்ற நீயோடைய அம்மா மேலே இருக்கக்கூடிய பயத்தினால தான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நீ வந்து அவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறான். எங்கள் அம்மா உன்னை எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, ஆனால் வந்து நான் உன்னை நிஜமாகவே என் ஃப்ரெண்டாக தான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் உன் கூட இத்தனை நாள் ஒழுங்காக பண்ணலை, ஒழுங்காக வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும், ஆனால் என்னை மன்னிச்சு ஏற்றுப்பியா அப்படின்லாம் சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே கிடையாது, என்றைக்குமே நான் உன்னை என் ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருந்தேன், இனிமேவும் அப்படி தான் பார்ப்பேன், உங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமும் உன் மேலே எனக்கு எதுக்கு கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நீ ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஒத்துக்கிட்டாலான்னு ஹீரோ கேட்ட உடனே அவள் ஒத்துக்கலை, வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவளை ஃபோர்ஸ் பண்ணுறதுலையும் எனக்கு விருப்பம் கிடையாது, அவளை ஏற்கனவே விருப்பம் இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துட்டுருக்கு, அண்ணாவை பார்க்க வேணான்னு அவள் முடிவு பண்ணிட்டா, சத்தியமாக நான் அவளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீங்களும் தயவு செஞ்சு அவளை கட்டாயப்படுத்தாதீங்க, அது அவளுடைய விருப்பம், அவளோட முடிவாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே இவங்க ரெண்டு பேரும் இறங்கின உடனே ஹீரோ திரும்பி ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நீயும் பிடித்த பார்க்குறதுக்கு வரியான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பதில் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துட்டே இருந்துட்டுருக்கான். அதுலேருந்து இவங்க ரெண்டு பேருக்கு புரிஞ்சிடுது அங்கே வந்து ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோ அப்புறம் அந்த டிரைவர் நீ 3 பேரும் மட்டும் அங்கே உள்ளே கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் மட்டும் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கரெக்டாக புனித்தோடைய அம்மா அங்கே வந்துடுறாங்க. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, புனித்தோடைய அம்மாவுக்கு அந்த டிரைவர் தான் நாள் நைட்டு கால் பண்ணி சொல்லியிருப்பார், பையன் வந்து கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு நர்ஸ் சொன்னாங்க இல்லையா, அதனால் அவர் பயந்துக்கிட்டு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பார், இந்த மாதிரி புனித்தை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிப்போன்னு. இப்போ இந்த சமயம் பார்த்தீங்கன்னா அதிகாலை மாதிரி, அதனால் இப்போ அவங்க அம்மா வந்து கிளம்பி வந்துட்டு ரூம் நம்பர் தெரியலையேன்னு சொல்லிட்டு டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாசலில், ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே. இப்போ ஹீரோவும் அங்கே நீயும் உள்ளே வந்து
வந்துடுறாங்க. பினித் வந்து அப்போ தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட பேச முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்துட்டுருக்கான். அவனுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு டாக்டர் வந்து சொன்னதாக இந்த டிரைவர் வந்து சொல்கிறதை இவங்க கேட்டுக்கிறாங்க. சரி, அவன் மெடிக்கேஷனில் இருக்கிறதுனால அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பக்கம் பார்த்தா அதோடைய அம்மா கரெக்டாக ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக கடுப்பேறிடுது. நீ தான் வந்து பிளான் பண்ணி என் பையனை பார்க்குறதுக்காக வந்திருக்கியா? இவ்வளோ சீக்கிரமாக இந்த நேரமே நீ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கனா? அப்போ நீ நைட் உங்கள் வீட்லேயே இல்லை, எப்படியோ ஹீரோவோட ஏமாற்றி ஹீரோ கூட தான் வந்துட்ட போல், அவனோட கார் தானே இது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் வந்து நான் அவங்க பையனை பார்க்குறதுக்குலாம் வரலன்னு சொல்கிறான். அப்பா அவளை இழுத்து அவங்க வண்டியிலேருந்து இறக்கி ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்று என் பொண்ணை மயக்கி நீ அவன் மூலமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க, அப்படி இல்லைனா ஹீரோவை ஏதோ ஏமாற்றி என் பையனை பார்க்குறதுக்காக வந்திருக்க. ஸோ என் பையன் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னா சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. ஹீரோயினும் எதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு உங்கள் பையன் இங்கே இருப்பானும் தெரியாது, நான் அவனை பார்க்குறதுக்காக வரவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பிட்டு இருப்பேனா? நீ வந்து பணத்துக்காக இவ்வளோ எக்ஸ்டெண்ட் வந்து போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. உனக்கு எத்தனை முறை வார்னிங் கொடுத்தேன், உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நைட்டு வந்துட்டு வீட்டில் தங்காமல் வெளியில் வந்து தங்கிட்டு இருக்க. இதுலேருந்தே உன் குணம் தெரியுது. உன்னோட பேரண்ட்ஸ் வந்து உன்னை பற்றி ஏற்கனவே கணிச்சிருப்பாங்க போல், அதுக்கு தான் பெத்தப்பவே வந்துட்டு அவங்க உடனே தூக்கி போட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நடக்கிற சண்டையை பார்த்துட்டு டிரைவர் உள்ளே ஓடி போயிட்டு ஹீரோவையும் நீயும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினும் வந்து எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோவமாக சொல்கிறா. அவங்க என்னவே எதிர்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு அவளை அடிக்கிறதுக்கெலாம் வந்துடுறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து தடுத்து ஹீரோயினை காப்பாற்றுறான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஆண்டி, அவளை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கத்தில் நீயும் போதுமா ஏமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்திட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினை வண்டியில் உட்கார வச்சுட்டு இனிமேல் இங்கே இருக்கிறது சரி கிடையாது, நம்ம கிளம்பிடலான்னு சொல்கிறான். அப்போ நீயும் டிரைவரும் சேர்ந்து அங்கே பினித்தோடைய அம்மாவை கண்ட்ரோல் பண்ணும்போது பினித்தோட அம்மா பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ நீயே தான் அவங்க இப்போ ப்ளேம் பண்ணுறாங்க, நீ தான் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தியா செஞ்சியான்னு சொல்லிட்டு. அவள் இந்த மாதிரி கத்துறதை நிறுத்துங்க, அவளை எப்போ பாரு தப்பாகவே வந்துட்டு பார்க்காதீங்க, அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி கத்துறா. அவங்க அம்மா யார் நம்பவ? அவளா? அவள் வந்து உங்கள் அண்ணனை வந்து எப்படியாவது மயக்கி சொத்துக்காக கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறா. உனக்கே புத்தியே வர மாட்டேங்குது, உன்னையும் ஹீரோவையும் அவள் நல்லா ஏமாற்றிட்டு தான் இங்கே வந்திருக்கா அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக வந்து அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக சத்தம் கேட்டு பினித் வந்து எழுந்துடுறான். ஸோ அவன் வந்து வாய்ஸ் கேட்ட உடனே நீ போயிட்டு அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு போய் பார்க்குறான். என்னாச்சு உனக்கு? நல்லா தானே நான் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படிலாம் சொன்ன உடனே அவன் உடனே ஹீரோயின் வந்தாளா எங்கே அவள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவட அம்மா உடனே அவள் இங்கே இருந்தால் என்ன இல்லைனா என்ன கண் விழிச்ச உடனே அவளை பற்றி கேட்டுட்டு இருக்க, எவ்வளோ திமிரு உனக்குன்னு சொல்லிட்டு அவனை இன்னும் கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை வந்து எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்களா. நீக்கு கடுப்பாகிடுது. அம்மா அண்ணன் இப்போ தான் கண் விழிக்கிறான், வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வேற கத்திட்டு இந்த பக்கமாக அவனை பார்க்குறா. அவனும் ஹீரோயின் வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவள் வந்தா, நீ தூங்கிட்டு இருந்தியா அதனால தான் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்ல, அவள் உள்ளெல்லாம் வந்திருக்கவே மாட்டா, வெளில தான் உட்காந்துருந்தா, நான் தான் அவளை விரட்டி விட்டுட்டேன், உன்னை பார்க்கறதுக்கு நான் அவளை விடவே மாட்டேன், என்ன ஆனாலும் சரி அவளும் நீயும் மீட் பண்ணிக்கவே கூடாதுன்னு அவங்க அம்மா இருந்து அங்கேருந்து கத்திட்டு இருக்காங்க. அப்போ நீயும் அம்மா நீங்கள் அமைதியாக இருங்க, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்கே அவங்க அண்ணன் கிட்டே பேசுகிறா. அம்மா சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, அவனை பார்க்கறதுக்கு வந்தா, ஆனால் நீ தூங்கிட்டு இருந்தியா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா, அவங்க வீட்டில் வேற சொல்லாமல் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சுன்னு இப்போ தான் கிளம்பி போனா அப்படின்ன உடனே அவனும் அவள் வந்தாளா, நான் தான் பார்க்காம போயிட்டேனா, நான் தூங்கி இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்தாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு அவளை பிடிச்சிருந்த கை வந்து அவனுக்கு அப்படியே விலகுது. அடுத்த செகண்ட் பார்த்தா அப்படியே அவன் வந்து இறந்தே போயிடுறான். இது வரைக்கும் ஹீரோயினை தான் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருந்தான் போல. அவனோட கடைசி பேச்சில் கூட ஹீரோயின் தான் இருந்திருக்கா. ரொம்ப பாவம் இல்லை, கடைசி வரைக்கும் அவளை பார்க்காமலே அவன் போயிட்டான். ஸோ இப்போ இதை வந்து பார்த்துட்டு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து பயங்கரமாக அவன் மேலே விழுந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயினை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகையில் ஹீரோயின் வந்து பயங்கரமாக தேம்பி அழுதுட்டு இருக்கா. அவங்க ஃபேமிலிக்கு கெட்ட நேம் ஆயிடுச்சு, இப்போ பினித்தோட அம்மா சொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு ஹீரோ வந்து அவளை பார்க்கவே கஷ்டப்படுறான். அவளுக்கு கர்ச்சிஃப் எல்லாம் எடுத்து கொடுக்குறானா. அப்போ அவளும் பயங்கரமாக டென்ஷனாகி கத்துறா, எனக்கு ஒன்றும் உன்னோட பிட்டியெல்லாம் தேவையில்லை, நீ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தா இங்கே எதுவுமே நடந்திருக்காது தெரியுமா, நீ சரியான செல்ஃபிஷ், உன்னோட கட்டாயத்துக்காக நான் வந்து பினித்தை பார்க்கணுன்னு சொல்லி நீ நினச்சதுனால என்னை இங்கே ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அவங்க அம்மா கிட்டேயும் எனக்கு இவ்வளோ வந்து பேச்சு வாங்கி கொடுத்துட்ட, இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் இல்லை, நான் நைட்டுக்குள்ளே உன்னை கூட்டிகிட்டு போய் விற்றுவோம் தான் நினச்சேன், 10 மணிக்கெலாம் உன்னை உங்கள் வீட்டில் சேர்த்துருவேன் தான் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே என்னென்னவோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். இல்லை, நீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க, நீ தான் என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கியே என்னை தோக்கடிக்கணும், என்னை வின் பண்ணி காட்டணும், என்னை வந்து அழுக வைக்கணும், கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு. இப்போ அது எல்லாத்தையுமே நீ செஞ்சு முடிச்சுட்ட, இன்றைக்கி ஒரு நாளில் நீ எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்ட, இப்போ நீ வின்னர் தான், அது வந்து உனக்கு சந்தோஷமாக இருக்கணும்ல. நான் லூசர் ஆகிட்டேன், இனிமேல் வந்துட்டு என்
பக்கத்தில் கூட வந்துடாத. எனக்கு இத்தனை நாள் உன் மேலே இருந்தது ஒரு சாதாரண வெறுப்பு தான். ஆனால் இனிமே உன் முகத்தை கூட பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ இங்கே ஹீரோயினுடைய வீட்டில் ஹீரோவுடைய அப்பா வந்திருக்காரு. இன்னுமே அவங்க 2 பேரும் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகலை, அவங்கள பற்றி தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ வந்து வந்த உடனே நான் ரொம்ப கண்டித்து வைக்கிறேன், அவன் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினோட அங்கிளுமே இல்லை பரவாயில்ல, அவங்க 2 பேரும் சேஃபாக வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீங்கள் வேணால் இப்படி பெருந்தன்மையாக பேசலாம், ஆனால் அவன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கான், அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சதுன்னா உங்கள் வீட்டு பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பேருக்கோ எவ்வளோ வந்து கலங்கம் ஏற்படுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. அவன் வந்து பெர்மிஷன் இல்லாமல் கூட்டிகிட்டு போனது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. என்னை கூட்டிகிட்டு வந்து ஒரு வழியாக ஹீரோ வீடு வந்து சேர்ந்துடுறான். அப்போ அவள் வண்டியை நிறுத்தின உடனே இறங்கி வீட்டுக்குள்ளே ஓடுறாளா. ஹீரோ வந்து அவளை இழுத்து பிடிச்சிட்டு என்ன எதுவுமே சொல்லாமல் போகிறேன்னு உடனே இதுக்கும் மேலே நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் உங்களோட செல்ஃபிஷ் பேஸ்க்காக என்னையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நீ இப்போ வின் பண்ணிட்ட நினச்ச மாதிரி. இனிமேல் எந்த ஒரு சேலஞ்சோ இல்லை எதுவுமே வந்துட்டு போராடுறதுக்கு எனக்கு வந்து டைம் கிடையாது. நான் உன்னை வெறுக்கிறேன், உன்னை வந்து அடியோடு வெறுக்கிறேன். இது வரைக்கும் லைஃப்பில் வந்து நான் உன்னை எப்படியாவது வந்துட்டு நீ மாறிடுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ மாற மாட்டேங்கிறது இது மூலமாக எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இனிமேல் எனக்கு உன்னை பார்க்குறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ வந்து விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுறான். நிஜமாவே நான் இதை ஒரு கேம் மாதிரியோ இல்லை காம்படிஷன் மாதிரியோ எடுத்துக்கல. உன்னை வந்து புனியத்தை பார்க்க வைக்கணும், உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் மட்டும் அந்த எண்ணத்தில் தான் அவனை கூப்பிட்டு போனேன் அப்படின்லாம் சொல்லும் போது, இல்லை நீ பிளான் பண்ணி தான் பண்ண அப்படின்னு அவள் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே ஓடிடுறா. அப்பா இப்போ ஹீரோ பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கன்னு தெரியுமா? ஒரு பொண்ணு வீட்டில் இந்த மாதிரி இல்லாமல் போயிட்டா அப்படின்னா அவளை பற்றி ஊரில் இருக்கவங்களாம் எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவளுக்காக உன்னால் பொறுப்பெடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஹீரோவுமே நான் வந்து பண்ணது தப்பு தான் எனக்கு இப்போ தான் புரிய வருது, அவளுக்கு ஏதாவதுனா நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து அவளோட ரூமில் வந்து தனியாக உட்காந்து பயங்கரமாக திரும்பி திரும்பி அழுதுட்டுருக்கா. நடந்தது எல்லாத்தையுமே இப்போ அந்த பேரண்ட்ஸ் 2 சைடு பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிடுறான். ஸோ இப்போ புனித் எப்படி இருக்கான் அப்படிங்கிறது எல்லாரும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் வீட்டுக்கு கிளம்புறானா. அப்போ அங்கே ஹீரோயினோட அண்ணா ஓடி வந்துட்டு புனித் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, நான் பார்க்கும்போது அவன் தூங்கிட்டு இருந்தான், அதனால் என்னால் பேச முடியலை, பட் டாக்டர் சொன்னதை வச்சு பார்த்தா அவன் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருந்துகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நான் திரும்ப அவனை போய் பார்ப்பேன், அப்போ ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா அவன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினோட அண்ணா வந்துட்டு இப்போ நீ தனியாக இருப்பாள்ல, நீ புனித்கிட்ட மட்டும்தான் க்ளோஸாக இருந்தா, இப்போ அவளுக்கு ஆறுதல் சொல்லவே ஆள் இருக்காதுல்லன்னு சொல்லி அவளுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அவன் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவனுக்கு நீ கால் பண்ணுறா, இந்த மாதிரி அவங்க அண்ணா இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்த ஹீரோயினோட அண்ணா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஹீரோயினும் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறான். உடனே அவங்க அண்ணாவுமே நீயும் ஹீரோவும் கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே அவன் இறந்துட்டான் போல், நீ தான் கால் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூனரல் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. நாங்கள் போகிறோம், நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிடுறா. இல்லை நீ வந்தால் தான் நல்லாயிருக்கும், அவனை கடைசியாக ஒரு முறை பார்க்கலாம்ல அப்படின்னு அவங்க அண்ணா சொல்லும் போது அவன் வந்து எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை நான் வரது சரி வராது, நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறா. ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணாவும் சேர்ந்து ஃபியூனரலுக்கு வராங்க. அங்கே வந்து புனித்தோட அம்மா பித்து பிடிச்சி போன மாதிரி உட்காந்துருக்காங்க. பிணித்துன்னு அப்பப்போ பயங்கரமாக கத்தியெல்லாம் அழுதுட்ருக்காங்க. ஸோ இங்கே நீ கிட்ட அவங்கெல்லாம் பேசிட்டு வெளியில் வராங்களா. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான் ஹீரோயின் ஏன் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அண்ணாவுமே வந்துட்டு அவ கிட்ட கேட்டா அவள் வர மறுத்துட்டா அப்படின்ன உடனே ஹீரோ வந்து எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட புனித்தோடைய அம்மாக்காக பயப்படுறாளா அப்படின்னோடனே அவளுக்கு இருக்கிறது பயம் கிடையாது, அது வேறு, நான் எப்படி சொல்கிறது, இப்போது அந்த லேடி வந்து அன்றைக்கி எங்கள் தங்கச்சிக்கிட்ட வந்து பேசினாங்க, கத்துனாங்க, அவங்க திட்டுறது வந்து சாதாரண வார்த்தைகள் கிடையாது, ஒரு ஆம்பளையாக அவங்க பேசின வார்த்தைகளை கேட்டு நானே கூனி குறுகி போயிட்டேன். அப்படி இருக்க போய் என் தங்கச்சி எத்தனை வருஷமாக அந்த பேச்செல்லாம் அவங்க கிட்ட இருந்து கேட்டுட்ருக்கான்னு எனக்கே தெரியல, என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்படி அவங்க கத்திட்டு போனதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தில் ஒன்றுனா அவள் எப்படி வந்து நிற்பா, அதுக்கு வந்து எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஹீரோயின் வந்து இந்த இடத்துல எடுத்த டெசிஷன் வந்து கரெக்டானது, வராமல் இருக்கிறதா நல்லது அப்படின்ன உடனே ஹீரோவுமே யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து வர வழியில் எப்படியெல்லாம் புலம்புனா எப்படியெல்லாம் அழுதான்னு சொல்லிட்டு அவனுக்குமே மனசு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. ஹீரோயின் இந்த பக்கம் வந்து புனித் மேலே அவளுக்கு நிஜமாவே கேர் இருந்திருக்கும் போல், அவள் வந்து வராததுக்கு காரணம் அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இவள் சைலண்ட்டாக தனியாக வந்துட்டு அங்கே புனித்துக்காகன்னு சொல்லி அவனோட நேமில் நிறையா மெரிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. ஸோ சாங்கோடைய அம்மா இப்போ வீட்டுக்குள்ளே ஓடி வந்து சாங் கிட்ட இங்கே பாரு உன் ஃப்ரெண்டு சொன்னது உண்மை தான் போல், நான் வந்து ஹீரோ வீட்டு வேலைக்காரங்கள்ட்ட ஹீரோயினோட வீட்டு வேலைக்காரங்கள்ட்டன்னு சொல்லிட்டு பேசினேன், 2 பேருமே நைட்டு வீட்டுக்கே வரலையாம், காலையில் தான் ஹீரோ கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினை விட்டு காணாமா அப்படின்ன உடனே அங்கே வந்து இவள் வயிறு எரிஞ்சிட்ருக்கா. இதுக்கும் மேலே நான் ஹீரோயினை சும்மா விட மாட்டேன், அவளை ஏதாவது பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த பாட் முடியுது.